மக்களே, நான் ஒரு ஐஸ்கிரீம் பண்ணேன். சூப்பராக இருக்குது மாம்பழத்தில். இங்கே பாருங்களேன், ஐஸ்கிரீமு நான் பண்ணியிருக்கேன், காமிக்கிறேன் வீடியோவில் பாருங்கள் மக்களே. இதுன்னு பாருங்கள் வீடியோவில். நேற்று தான் ஐஸ்கிரீம் பண்ணேன், மாம்பழம் ஐஸ்கிரீமு. அவ்வளோ சூப்பராக இருக்குது மக்களே. நான் தான் பாதி சாப்பிட்ருக்கேன் பாருங்கள். இவ்வளோ சாப்பிட்ருக்கேன், 2 கப்பு நான் சாப்பிட்டேன். இந்த பிள்ளைங்க ஒன்று கூட சாப்பிட முடியாது. இதே கடையில் கொடுத்தா அப்படியே சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. நாம் செஞ்சு வச்சா பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. யூடியூப்பில் பார்த்து செஞ்சேன். இது செஞ்சுதான் மக்களே, மாங்காய் ஐஸ்கிரீமு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. சரிங்களா, நான் ஸ்பூனில் கூட எடுத்து காமிக்கிறேன். இந்த பிள்ளைங்க வாயில் வைக்க மாட்டாங்க. 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஓடுறாங்க. ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஓடுறாங்க மக்களே. பாருங்கள் ஐஸ்கிரீமு இன்னும் சூப்பராக இருக்குது. ஐஸ்கிரீமு சாப்பிட்டால்னா எனக்கு பயமாக இருக்குது. சுகர் வேறு இருக்குது, அதிகமாக ஆயிரோன்னு எனக்கு ஒரு பயம். இங்கே பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுங்களா. இனிப்பாக இருக்குது. மேங்கோ வாசனை அடிக்குது மக்களே, மேங்கோ வாசனை அடிக்குது. சாப்பிட மாட்டேன்றாங்க. மேங்கோ வாசனை. இவ்வளோ ஐஸ்கிரீமு நான் கீழே போட முடியுமா? மெதுவாக தான் சாப்பிட முடியும். இந்த பிள்ளைங்க வீட்டில் செஞ்சால் பிடிச்ச பொருள் இப்போ செஞ்சால் சாப்பிட மாட்டேன்றாங்க. இதே கடையில் வாங்கி கொடுத்தோம்னு வச்சுக்கோ, அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க. என்ன பண்ணுறது மக்களே, அதை தான் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு நாமளே சாப்பிட்றலாம். இந்த பிள்ளைங்க சாப்பிட மாட்டேன்றாங்க. பாருங்கள், நாகப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கோம் மரத்துலேருந்தே வந்துச்சு. இந்த பழமெல்லாம் வச்சுன்னு வச்சுக்குவான், பொட்டு மாதிரி சாப்பிட்ருவாங்க. ஓகேவா? சுத்தமாக சாப்பிட ஸ்நாக்ஸு நிறையா இருக்குது. சாப்பிட மாட்டேன்றாங்க. பிடிச்ச பொருள்னால் சாப்பிட்டா சாப்பிட்றாங்க. நூடல்ஸு, மேகி இதெல்லாம் சாப்பிட்றாங்க. நம்ம செஞ்சு பொருள் கொடுத்தா, நம்ம குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொடுத்தா யாரும் சாப்பிட மாட்டேன்றாங்க மக்களே. இது நியாயமா?